ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம சுக்குட்டிக்காய் வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக கோயம்புத்தூர் சைடு வந்து இதை சுக்குட்டிக்காய்னு தான் சொல்லுவோம். பட் அதர் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி காய்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு புளிக்குழம்பை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்பு செய்யக்கூடிய டைமிங் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் அதிகபட்சமே. சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு சேர்த்தக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு தட்டு சாதமாக இருந்தாலும் காலியாயிரும். நல்லா கமகமன்னு ரொம்பவே சுவையான இந்த சுக்குட்டிக்காய் புளிக்குழம்பை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டர், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு 6-7 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி குட்டியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வதங்கி வரணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடணும். பூண்டு வெங்காயம் ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா கமகமன்னு வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மணத்தக்காளி காயை வந்து சேர்த்துடலாம். இதில் வந்து காம்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீக்கிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த காயை வந்து சேர்த்துக்கலாம். இந்த காயை சேர்த்துன உடனே அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை நல்லா கிளறி விடும்போது இது வந்து படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இதை வந்து சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி நல்லா டார்க் க்ரீனில் இருந்தது, நல்லா வெடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட் க்ரீனாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இந்த புளிக்குழம்புக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 டீஸ்பூன் வந்துட்டு நிறையவே வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, சுக்குட்டிக்காய் கூடவே வந்து இந்த மசாலா தூளும் வந்து சேர்த்துறதுனால சீக்கிரமாகவே வந்து பச்சை வாசனை போயிடும். இது கூட நல்லா மிக்ஸ் ஆகவும் செய்யும். 1 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுமே நம்ம இது கூட வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்திடலாம். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். புளி தண்ணி கூட நம்மளுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணியோடு சேர்த்து மொத்தமாக இதில் வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நல்லா கலந்து விட்டு உப்பு சேர்த்திக்கோங்க. அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும், நல்லா குக் ஆயிரும். ஏற்கனவே சுக்குட்டிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா கார்னர்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தலை இருந்தால் பொடியை நறுக்கி சேர்த்து அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. நான் மல்லித்தலை இல்லாதனால சேர்த்துக்கல. ஸோ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டைமிங்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைமே 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்குட்டிக்காய் கொடுத்தோம் அப்படிங்கும்போது வயிற்றுப்பூச்சிகள் எல்லாமே போயிடும். ஆனால் அவங்களுக்கு அப்படியே நம்ம கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.